إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا يبخسون صدق الله العلي العظيم وفي الحديث القدسي يقول ربنا جل وعلا أنا أغنى الشركاء عن الشرك من عمل عملا أشرك فيه غيري تركته وشركه رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இந்த வையகத்துக்கு ரஹ்மத்தாக வந்துதித்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீது அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் சகோதரர்களே, பெரியார்களே, எச்சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன், வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொற்ப கால வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையை வைத்திருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்தது நாங்கள் மறுமையுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பொருட்களை, செல்வங்களை, உடைமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம். உதாரணமாக எங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டால் அந்த உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த உடலுக்கு நேரத்துக்கு நாங்கள் உணவளிக்கின்றோம். அதே போன்று பானங்களை அருந்துகின்றோம். அந்த உடல் நோய்வாய்ப்பட்டால் அந்த நோய்க்கு நாங்கள் மருந்துகளை உட்கொள்கின்றோம். வைத்தியர்களுடைய ஆலோசனைகளின் பிரகாரம் இந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அந்த உணவுகளை நாங்கள் தவிர்த்து கொள்கின்றோம். இப்படி எங்களுடைய உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள். இதே போன்று எங்களுடைய செல்வங்கள், பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அதனை வீட்டுக்குள்ளால் வைத்திருக்கின்றோம், அலுமாரிகளிலே அடைத்து வைத்திருக்கின்றோம். யாருக்கும் தெரியாதவாறு அதனுடைய சாவிகளை வைத்து விடுகின்றோம். இது எங்களுடைய பொருட்களை, செல்வங்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சிகள். இதே போன்று தோட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த தோட்டங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அதனை சுற்றி வர வேலிகளை அடைப்பார்கள். அது ஒரு பெரிய ஒரு தோட்டமாக இருந்தால்
அதற்கு ஒரு காவலாளிகளை வைப்பார்கள். ஏன்? அந்த தோட்டங்கள் அழகான முறையிலே பரிமாறிக்கப்பட வேண்டும், அதே போன்று அந்த தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது எங்களுடைய தோட்டங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு செய்யக்கூடிய முயற்சிகள். இதே போன்று எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அந்த குழந்தைகள் எங்கே செல்கின்றார்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், யாருடன் அவர்கள் பழகுகின்றார்கள், யாருடன் அவர்களுடைய நேசம் இருக்கின்றது, நட்பு இருக்கின்றது என்று நாங்கள் எப்போதும் அவதானித்து கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளை, மனைவி மக்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சிகள். இந்த முயற்சிகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும். உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அப்படிதான் வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்னொரு விடயம் இருக்கின்றது, நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றோமா? அமல்கள் செய்கின்றோம், ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு முடியுமான மாதிரி, முடியுமான அளவு அமல்கள் செய்கின்றோம். இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதா, அல்லது அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில் இந்த அமல்களை தூக்கி எறிந்து விடுவானா? இந்த அமல்களை பாதுகாப்பதற்கு எவ்வாறான வேலிகளை நான் இட்டு வைத்திருக்கின்றேன்? மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதர் ஒரு அமலை செய்து விட்டார் என்றால் இது முழுமையாக அவரிடத்திலே கபூல் செய்யப்பட்டு விட்டது, அதற்கான நன்மைகள் கியாமத்துடைய நாளையிலே கிடைக்கும் என்பதற்கு எந்த ஒரு நியதும் கிடையாது. அது ஒரு கேள்விக்குறி. அந்த அமல்களை நாங்கள் கடைசி வரை பாதுகாத்து கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களிடத்திலே இந்த பயம் இருந்தது. அல்லாஹ் தஆலா நான் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றானா, அல்லது நாளை கியாமத்துடைய நாளையிலே தூக்கி எறிந்து விடுவானா என்ற பயம் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய் அவர்களிடத்திலே சில குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி காண்பிக்கின்றார்கள். அதிலே ஒரு வசனம், வல்லதீன யுக்தூன மா ஆதவ் வகுலூபுஹும் வஜிலா. சஹாபாக்கள் சதகாக்கள் கொடுப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். இந்த ஆயத்தை ஓதிய உடனே ஆயிஷா நாய் அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் அவர்கள் நடுங்கிக் கொண்டு பயந்து கொண்டு சதகா கொடுக்க வேண்டும்? அவர்கள் திருடக்கூடியவர்களா, அல்லது விபச்சாரம் செய்யக்கூடியவர்களா, அல்லது மதுபானம் அருந்தக்கூடியவர்களா? ஏன் பயந்து கொண்டு சதகா கொடுக்க வேண்டும்? நல்ல ஒரு காரியம் தானே. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் திருடக்கூடியவரும் அல்ல, விபச்சாரம் செய்யக்கூடியவரும் அல்ல, மதுபானம் அருந்தக்கூடியவரும் அல்ல. அவர்கள் தொழுவார்கள், நோன்பு நோட்பார்கள், சதகா கொடுப்பார்கள். வஹும் யகாஃபூன அல்லா யுதகப்பலு மின்ஹும். இது அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டதா இல்லையா என்ற பயம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உலகத்திலே அடைஞ்சவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களை பல இடங்களிலே வர்ணிக்கின்றான். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தான் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன். குர்ஆன்ல நாங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். எங்களுக்கு கியாமத்துடைய நாளையில நாங்க சுவர்க்கம் சென்றால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கடைசி நிஅமத் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம். அந்த பொருத்தத்தை அந்த சஹாபாக்கள் உலகத்திலே பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கும் என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற பயம் இருந்து கொண்டிருக்கு. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு ஈமானுடைய அடையாளம். ஒரு மனிதன் அமல் செய்து கொண்டு போகின்றார், எனக்கு எப்படியும் சுவர்க்கம் தான் கிடைக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் ஈமான், ஈமானுடைய பாடத்துல ஆரம்ப பகுதியில ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபு ஹௌஃபில் முஃமினி மின் ஐயுஹ்பத அமலுஹு வ ஹுவ லா யஷ்உர். ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அடையாளங்கள்ல உள்ளதுதான் அவனுக்கு தெரியாமலே அவனுடைய அமல்கள்
பாத்திலாக்கப்பட்டு விடுமோ என்ற பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருப்பது ஈமானுடைய அடையாளங்கள்ல உள்ளது. ஈமானுடைய பாடத்துல இதனை கொண்டு வந்திருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, அந்த பயம் எங்களிடத்துல இருக்குதா என்பதை நாங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தாபிஇ, முக்கியமான ஒரு தாபிஇ. அவர்கள் சொல்கின்றார்கள், நான் 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை கண்டிருக்கின்றேன், அவர்களுடன் பேசியிருக்கின்றேன், அவர்களோட நட்போடு நடந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒவ்வொருவரும் தன்னிடத்துல நயவஞ்சகத்தன்மைய, நிஃபாக்க பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? சஹாபாக்கள் நிஃபாக்கை, நயவஞ்சகத்தன்மையை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். மா மின்ஹும் அஹதுன் யகூல் இன்னஹு அலா ஈமான் ஜிப்ராயில் வ மீகாயில். எந்த ஒரு சஹாபியும் என்னிடத்துல சொன்னது கிடையாது, எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல ஈமான் இருக்கின்றது, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல ஈமான் எனக்கு இருக்கின்றது என்று எந்த ஒரு சஹாபியும் சொன்னது கிடையாது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சஹாபாக்களிடத்துல இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பயம், அந்த பயத்துல 100% எங்களிடத்துல இருக்குதா என்று நாங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, வெறுமனே 5 நேரம் தொழுது விட்டோம், சதகாக்களை ஓரளவு கொடுத்து விட்டோம் என்பதனால நாங்க சுவர்க்கத்துக்கென்று வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்கள் அல்ல. அதை நாங்க எங்களுடைய உள்ளத்துல, அந்த சஹாபாக்கள், சில சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, நீங்க சுவர்க்கவாதி. அந்த சஹாபாக்கள் கூட மரண தருவாயில பயப்பட்டார்கள். அல்லாஹ் என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் கூட கடைசி நேரத்தில் பயப்பட்டார்கள், என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ? நாளை கியாமத்துடைய நாளையில நான் பொறுப்போட இருக்கின்றேன், என்னை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில தண்டித்திடக்கூடாது, பயப்பட்டார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அறிவிப்பாளர் என்று பெயர் பெற்றவர் தான் ஹதீபுன் நபி. நபி அவர்களுடைய அறிவிப்பாளர் என்று பெயர் பெற்றவர் தான் சாபித் இப்னு கைஸ் ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு சில நாட்கள் காணல்ல, 3 நாட்களுக்கு மேலால காணல்ல. நபி அவர்கள் மஜ்லிஸ் ஒன்றை ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூட்டிவிட்டார்கள் என்றால் பார்ப்பார்கள், யார் இருக்கின்றார்கள், யார் இல்லை. அது ஏழையாக இருக்கலாம், நல்ல அறிவாற்றலுடைய உடையவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பாமர, ஒரு திண்ணை தோழராக இருக்கலாம். நபி அவர்களிடத்துல வித்தியாசம் கிடையாது. இப்ப சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணல்ல. சஹாபாக்களிடத்துல சொல்கின்றார்கள், நீங்கள் யார் அவருடைய செய்தியை அறிந்து விட்டு வாரது? ஒரு சஹாபி கையை உயர்த்துகின்றார், நான் அறிந்து விட்டு வாரேன் யா ரசூலல்லாஹ். அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார், அவர் அழுது கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் இந்த சஹாபி கேட்கிறார், என்ன உங்களுக்கு நடந்துச்சு? ஏன் நபி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு நீங்க வருவது கிடையாது? சொன்னார்கள், எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கு என்ன தீங்கு ஏற்பட்டு விட்டது? சொல்கின்றார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஏ ஈமான் கொண்டவர்களே, நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம். அந்த குர்ஆன் ஆயத்துடைய கடைசி பகுதி, அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய அமல்கள் பாத்திலாக்கப்பட்டு விடும். இப்படி நபிக்கு முன்னால நீங்க அதிகமா சத்தம் போட்டு பேசினா உங்களுடைய அமல்கள் பாத்திலாக்கப்பட்டு விடும், ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. இந்த குர்ஆனுடைய வசனம் கேள்விப்பட்டதுல இருந்து என்னுடைய உள்ளத்துல ஒரு கவலை ஏற்பட்டு விட்டது. நபி அவங்களுக்கு முன்னால நிறைய தடவை நான் சத்தம் போட்டு பேசியிருக்கிறேன், அறிவிப்பு செய்திருக்கிறேன். எனவே என்னுடைய அமல்களும் பாத்திலாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து கொண்டு தான் நான் அழுது கொண்டு இருக்கிறேன். இந்த செய்தியை அந்த சஹாபி நபி அவர்களிடத்துல வந்து எத்தி வைக்கின்றார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நபி அவர்கள் நன்மாராயம் சொல்லி அனுப்புகின்றார்கள். உது இலைஹி வகுல் லஹு இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார் வ இன்னக மின் அஹ்லில் ஜன்னஹ். நீங்க அவரிடத்துல சென்று சொல்லுங்க, அவர் நரகவாதி அல்ல, அவர் சுவர்க்கவாதி. நான் சொன்னதன் காரணமாகத்தான் அவர் சத்தம் போட்டு ஏலான் செய்தார், என்னுடைய கட்டளை அவர் மீறல்ல. எனவே அவரை மஜ்லிஸுக்கு வர சொல்லுங்க, அவர் சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறி அனுப்பினார்.
மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களே, சகோதரர்களே, சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு கூட தன்னுடைய அமல்கள் பாத்திலாக்கப்பட்டு விடுமோ இல்லையோ என்ற பயம் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தது. எங்களை போன்ற சாதாரணமான மக்கள் எவ்வளவு இந்த விடயத்துல பயப்படணும், எங்களுடைய அமல்களை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு நாங்கள் முயற்சி செய்யணும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய சில செயற்பாடுகளால எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு தெரியாமலே பறிபோய் கொண்டிருக்கின்றது. இவர் நினைத்து கொண்டிருக்கிறார், நான் மலையளவு அமல் செய்து கொண்டே போகின்றேன், என்னுடைய மீசான் தராச நான் நிரப்பிக்கொண்டே போகின்றேன் என்று. ஆனால் இவருடைய மடுத்த பகுதி, இவரால் நடக்கக்கூடிய சில செயற்பாடுகளால அந்த மீசான் தராசு கனமாக கூடியது அப்படியே குறைந்து கொண்டு போகின்றது. இவருக்கு தெரியாது. நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர் கண்டு கொள்வார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் செய்யக்கூடிய செயல்கள்ல மிக முக்கியமானதுதான் நாங்கள் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள். இதன் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தாலா எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துட்டு ஒரு மலக்கு வந்து ஏலான் செய்வார், மன் கான கத் அஷ்ரக ஃபீ அமலின் அமிலஹு லில்லாஹி அஹதன் ஃபல்யத்லுப் ஸவாபஹு இன்தஹு. யாராவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமல்கள்ல பிறரையும் கூட்டு சேர்த்திருக்கின்றார் என்றால் அதற்குரிய கூலிய யாருக்காக வேண்டி இவர் செய்தாரோ அவரிடத்துல சென்று பெற்றுக் கொள்ளட்டும். அல்லாஹ் கயாமத்துடைய நாளையில சொல்லிவிடுவான், அல்லாஹ் கூட்டு சேரக்கூடிய அந்த அமல்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் விரும்புறது கொலுட்டியான அமல், அல்லாஹ்வுக்கென்று மட்டும் செய்யப்படக்கூடிய அமல். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நாங்கள் ஒரு பொருளை ஒரு கடையில வாங்க போறோம் என்றால் அது கலப்படம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று தெரிய வந்தால் திரும்ப அந்த பொருளை அந்த கடையில நாங்க வாங்க மாட்டோம். இது கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒன்று இதுல கலக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாலை வாங்க போகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நாங்க பாவிக்கின்றோம், அருந்துகின்றோம், மறுநாள் அருந்துகின்றோம், தண்ணீர் கலக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிய வந்தால் திரும்ப நாங்க அங்க போறது கிடையாது, வேறொரு கடையை பார்ப்போம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அமலை எவ்வாறு கொடுக்கின்றோம்? நாங்க வாங்கக்கூடிய சாமான நாங்க யோசிக்கின்றோம், கலப்படமற்ற ஒரு ஃப்ரெஷ்ஷான சாமானத்தான் நான் வாங்கணும் என்று. அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அமல்களை எவ்வாறு கொடுக்கின்றோம்? அல்லாஹ் எதிர்பார்க்கிறது காலிசன் லிவஜ்ஹில் கரீம், அல்லாஹ்வுக்கென்று மட்டும் செய்யக்கூடிய அமல். ஒரு மனிதர் வந்து 2 ரக்காத் தொழுகின்றார். தொழக்கூடிய நேரத்துல தக்பீரை கட்டக்கூடிய நேரத்துல இவருடைய சிந்தனை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றது என்ற நியத்துல தான் அவர் தொழுகின்றார். தொழக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் அவரை குறுக்கிட்டு அவருக்கு பக்கத்தால செல்கின்றார். இவருடைய உள்ளத்துல வருகின்றது, நான் தொழுகையை கொஞ்சம் இன்னும் அலங்கரிக்க வேண்டும் என்ற இன்னொரு மனிதர் வந்து என்னுடைய தொழுகையை அவதானித்துக் கொண்டு இருக்கிறார். இப்ப சிந்தனை மாறுகின்றது. 199% அல்லாஹ்வுக்காக வேண்டி, வெறுமனே 1% இன்னொரு மனிதனுக்காக வேண்டி என்று இருந்தாலும் அந்த அமல அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. இதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சதகாக்கள் கொடுக்கின்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொல்லிதான் கொடுக்கின்றோம். உள்ளத்துல கொஞ்சம் என்ன வருது, போர்ட்ல என்ற பேர் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வரணும், அதனால நான் கொஞ்சம் கூட கொடுக்கணும் என்ற ஒரு சிந்தனை கடுகளவும் எங்களோட உள்ளத்துல வந்துட்டு சொன்னா அந்த சதகாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. இவர் 1 கோடி கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஏனென்றால் அல்லாஹ் எந்த ஒரு அமலையும் சொல்லக்கூடிய நேரத்துல அதுல இஹ்லாஸ ஷர்த்தாக வச்சிருக்கிறான், நிபந்தனை. இவர் அல்லாஹ்வுக்காண்டு மட்டும் செய்யணும், இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதே ஒரு மனிதர் 1 கோடி கொடுக்கல, 10 ரூபா சல்லி அவருடைய கையில இருந்து கொடுக்கிறார், ஆனால் வெறுமனே அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் கொடுக்கிறார். இந்த 1 கோடியை விட அவர் கொடுக்கக்கூடிய 10 ரூபா அல்லாஹ்விடத்துல பொறுமதியானது. இதுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய கூலியை வச்சிருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களே, சகோதரர்களே, இதே போல பேசக்கூடிய சில வார்த்தைகள், இந்த வார்த்தைகளால எங்களுடைய அமல்கள் எங்களை விட்டு பறிபோய் கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதனை சந்திக்கின்றோம், இன்னொரு மனிதரை பற்றி ஒரு அவதூறை, ஒரு புறத்தை நாங்கள் பேசிவிடுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பேசிவிட்டு நாங்கள் சென்று விட்டோம்.
என்ன சொல்லிவிட்டோம் என்பதை கூட நாங்க மறந்துட்டோம். என்ன வார்த்தையை நாங்க சொன்னோம் என்பது கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இதனுடைய விளைவு நபி அவர்கள் சொன்னார்கள், யஸில்லு பிஹா இலன்னார் அபஅத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூர அளவு நரகத்துல தூக்கி எறியப்படுகின்றார். பேசின ஒரு வார்த்தை, ஆனா அவர் அதை கணக்கெடுக்கவும் இல்லை. நாளை கியாமத்துடைய நாளையில வந்து பார்ப்பார், ஏன் நான் நரகத்துல தூக்கி எறியப்பட்டிருக்கிறேன்? பேசின ஒரு வார்த்தை. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ் எங்களை கபூல் செய்வான், எந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நாங்கள் தூரமாக்கப்படுவோம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போல எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெருமை, தற்பெருமை. பெருமை என்று சொல்றது, ஒரு மனிதர் அழகான முறையில ஆடை அணிந்திருக்கிறார், நல்ல வாகனம் வைத்திருக்கிறார், நல்ல வீடுகளை கட்டிருக்கிறார், இது பெருமைக்குரிய அடையாளம் அல்ல. பெருமைக்கு நபி அவங்க சொன்னார்கள், பஸருல் ஹக்கி வகம்துன் நாஸ். உண்மையை மறுக்கிறார், மக்களை ஏளனமாக நினைக்கிறார், கேவலமா நினைக்கிறார், இதுதான் பெருமை. இப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். எவருடைய உள்ளத்துல கடுகளவும் பெருமை இருக்கின்றதோ, அணுவளவும் பெருமை இருக்கிறதோ, அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். நிறைய அமல்களை கொண்டு வருவார், ஆனால் எல்லாம் ஜீரோவாக ஆகும். இதன் காரணமாக இவரிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையின் காரணமாக. மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களை சகோதரர்களே, அதே போல எங்களுடைய அமல்களை நாங்கள் பாழாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் தனிமையில செய்யக்கூடிய பாவங்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, மக்களுக்கு முன்னால பேசக்கூடிய நானாக இருந்தாலும் எல்லாரும் நல்லவர்களை போல இருக்கின்றோம். இந்த மனிதர் தான் இந்த மஹல்லால நல்ல ஒரு மனிதர் என்று பேர் சொல்லப்படுகின்றோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய யதார்த்தமும் அவன் தனிமையில கோந்து வச்சா விளங்கும். வாலிபர்கள் நிறைய பேர் நாங்க இருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை நாங்க பயந்து கொள்ளணும். எங்கட பெற்றோர்கள் பார்க்கல, எங்கட யார் மனைவி மக்கள் யாருமே பார்க்கல, தனிமையில தான் நான் இருக்கின்றேன், ஒரு அறையில தான் நான் இருக்கின்றேன், யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் எங்களை படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நிறைய பாவங்கள் தனிமையில நடந்து கொண்டிருக்குது. ஆபாச படங்களை பார்க்கிறது, போன்கள்ல இன்டர்நெட் யூஸ் பண்றது, இதெல்லாம் தனிய பாவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பெண்களோட நிறைய திருமணம் முடித்தவர்கள் தொடர்புல இருக்கிறார்கள். கசப்பான உண்மை, கசப்பாக இருந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களை, அந்நிய பெண்களோட ஃபேஸ்புக் அதே போன்ற எங்களோட மீடியாக்கள் மூலமாக அந்நிய பெண்களோட தொடர்புல இருக்கிறோம், ஹராம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அந்நிய பெண்ணோட நாங்க தொடர்பாக இருந்து நாங்க அந்த பெண்ணுக்கு நாங்க மெசேஜ் போடுகின்றோம் போன்ல என்று சொன்னா, அந்த மெசேஜ் போடக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் ஹராம். நாங்க அதற்காக வேண்டி எங்களுடைய விரல்களை யூஸ் பண்றோம். அந்த விரல்கள் கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், இவர் இந்த அந்நிய பெண்ணோட பேசுறதுக்கு இந்த விரலை என்னை பாவித்தார். யாருக்கு மறுப்பு தெரிவிக்கலும்? நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் வாய்க்கு பூட்ட போட்டுருவான், வாய் பேசாது. ஒவ்வொரு உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். நாங்க வாய்க்கு பூட்டு போட்டுடுவோம், எங்களுடைய கரங்கள் கால்கள் பேச ஆரம்பிக்கும். யாருக்கு மறுப்பு தெரிவிக்கலுமா? மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, கியாமத்துடைய நாளையில சில மக்கள் திஹாமா என்று சொல்லக்கூடிய மலை அளவு அமல்களை கொண்டு வருவார்கள். நபி அவங்க சொன்னாங்க, அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ் தஆலா பரத்தப்பட்ட புழுதியாக மாற்றி விடுவான். சௌபான் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி நீங்க எங்களுக்கு அறிவித்து தாருங்கள், நாங்க அவர்களை போல தவறுகள் செய்யக்கூடியவர்களா என்று பார்க்க வேண்டும், அவர்களை போல நாங்க மாறிவிடக் கூடாது. சொன்னார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்ததிக்கும் யஅஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களோட தோள் கோர்த்து இருக்கக்கூடியவர்கள்,
இரவுல நீங்க நின்று வணங்குறத போல அவர்களும் நின்று வணங்குவாங்க. ஆனால் இதா ஹலவு பிமஹாரிமில்லா இம்தஹகூஹா, தனிப்பட்டு விட்டால் பாவத்துல மூழ்கி விடுவார்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய நிலைமை கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை, தனிமையில பாவம் செய்கின்றோம். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அந்த நேரத்தில் எங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டால் எங்களுடைய நிலைமை என்னையாக ஆகும். வெறுமனே இப்ப மௌத்துக்கு வந்து இந்த நோய் வரணும், அவர் ஹார்ட் பேஷனாக ஆகணும், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரணும், இதெல்லாம் நிபந்தனை கிடையாது. இரவுல தூங்கக்கூடியவர்கள் சுபஹுடைய நேரத்தில் தட்டப்பட்டால் மரணித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நிறைய ஜனாசாக்களை நாங்கள் கேள்விப்படுறோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்களும் அந்த ஜனாசாவுக்குரியவர்களாக பாவம் செய்த நிலையிலே மரணித்த ஜனாசாக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. கியாமத்துடைய நாளையிலையும் அதே பாவத்தை செஞ்சு கொண்டு நாங்கள் எழுப்பாட்டப்படும். இவ்வளவு பெரிய கேவல். கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதரும் எந்த பாவத்தில் மரணிக்கின்றாரோ அதே நிலையில எழுப்பாட்டப்படுவார். இவர் தனிமையில பாவம் செய்த நிலையில மரணிச்சிருந்தார் என்றால் அந்த பாவத்தோடே எழுப்பாட்டப்படுவார். கியாமத்துடைய நாளையில எல்லா மக்களுக்கு முன்னால, அல்லாஹ்வுக்கு முன்னால கேவலப்பட்ட நிலையில இவர் எழும்புவார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். நாங்க எப்படி வெளித்தோற்றத்துல நல்ல மனிதர்களாக இருக்கின்றோமோ அதே போல எங்களுடைய தனிமையான வாழ்க்கை, ஓய்வு நேரத்தில் நாங்க இருக்கக்கூடிய அந்த தனிமையான வாழ்க்கையில நாங்க சிறந்தவர்களாக இருக்கணும். மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களே, சகோதரர்களே, அதே போல பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், இதன் மூலமாக எங்களுடைய அமல்கள் எங்களை விட்டு பறிபோய் கொண்டிருக்கின்றன. கியாமத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வங்குரோத்துக்காரர் யார் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வங்குரோத்துக்காரர் யார் என்றால் யாருக்கு பொருட்கள் செல்வங்கள் எல்லாம் இருந்து அது இல்லாமலாக்கப்பட்டதை அவர்தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரல்ல, அது உலகத்துடைய காரியம். உலகத்துல லாபம் நஷ்டம் வரும் என்பது அது நிபந்தனை. ஆனால் உண்மையான நஷ்டவாளி, உண்மையான வங்குரோத்துக்காரர் யார் என்றால் கியாமத்துடைய நாளையில தொழுக, நோன்பு, ஜகாத் என்று எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார். ஆனால் அவரை பற்றி முறைப்பாடு செய்வதற்கு மக்கள் வரிசை வரிசையாக வந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஹக்குல நல்ல முறையில இருந்தார், தொழுதார், இபாதத் செய்தார், ஜகாத் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய ஹக்குல ஹுகூக்குல்லாஹ்வுடைய விடயத்தில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனா ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல குறைவிட்டார். ஒவ்வொரு மனிதர்களும் வந்து சொல்லுவாங்க, வயத்தி வகத் ஷதம ஹாதா வகதஃப ஹாதா வஅகல மால ஹாதா வஸஃபக தம ஹாதா வதரப ஹாதா. யா அல்லாஹ், இவர் எனக்கு ஏசினார், இவர் எனக்கு அடித்தார், இவர் எனக்கு இட்டு கட்டினார், இவர் என்னுடைய பொருளை அபகரித்தார். ஒவ்வொருத்தரும் சாறை சாறையாக வந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால், இவர் கொண்டு வந்த அமல்களை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்து கொண்டே இருப்பான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப இவர் கொண்டு வந்த அமல்கள் முடிவடைந்து விடும். ஆனால் சாறை சாறையாக வரக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். ஏன்? அடியார்களுடைய ஹக்குகளை சரிவர நிறைவேற்றல்ல. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நீதிபதிக்கெல்லாம் நீதிபதியான அல்லாஹ் அன்றைய நாள்ல என்ன செய்வான் என்றால், யார் யாரெல்லாம் முறைப்பாடு செய்தார்களோ அவர்களுடைய பாவங்களை இவர் மீது சுமத்தாட்டி இவரை நரகத்துல தூக்கி எறிஞ்சிடுவான். நஊது பில்லாஹி மின்ஹா. எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். பெரிய நாங்க எண்ணத்தோட இருக்கிறோம், இவ்வளோ நான் தொழுது இருக்கிறேன், இவ்வளோ நான் ஜகாத் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு நான் நல்ல இபாதத்தை செய்திருக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில 100க்கு 100 செய்திருக்கிறார். அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை கோட்டை விட்டார் என்றால் நாளை கியாமத்துடைய நாளையில எங்களோட பெற்றோர்களாக இருந்தாலும், எங்களோட மனைவிமார்களாக இருந்தாலும், எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய விடயத்தில் நாங்கள் புறப்பாடு செஞ்சா எங்களுக்கு முன்னால வரிசை கட்டி நிற்பார்கள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களே, சகோதரர்களே, அன்றைய கியாமத்துடைய நாளையில ஒவ்வொருத்தரும் தான் எப்படி சுவர்க்கம் போகணும் அதைத்தான் பார்ப்பாங்க. எங்களோட உம்மா வாப்பாக இருக்கலாம், உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் எங்களுக்கு முன்னால நிற்கக்கூடியவங்க எங்களோட பெற்றோர்கள். ஆனா கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா அந்த கியாமத்துடைய நிலைமையை குர்ஆன்ல விவரிக்கிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி. சகோதரனை விட்டு சகோதரர் விரண்டோடிடுவார், தாய் தந்தையர்களை விட்டு பிள்ளைகள் விரண்டோடிடுவாங்க, பிள்ளைகளை விட்டு தாய் தந்தைகள் விரண்டோடிடுவாங்க. எங்களோட பக்கம் நீங்க வர வேண்டாம்,
எங்களுடைய அமல்களை நீங்க கேட்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தான் செஞ்ச அமல் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போல நாங்க இன்னொரு விடயத்தை விளங்கி கொள்ளணும். எங்களிடம் இருக்கக்கூடிய பொறாமையுடைய தன்மையால எங்களுடைய அமல்கள் எங்களை விட்டு பறிப்போய் கொண்டிருக்கின்றன. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, ஃபைனல் ஹஸத யக்குலுல் ஹஸனாத், பொறாமை இருக்கிறதே எல்லா அமல்களையும் அழித்து போட்டுவிடும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, யத்லு அலைக்குமுல் ஆன ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, உங்களுக்கு முன்னால ஒரு மனிதர் வருவார், அவர் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். 3 தடவை 3 நாட்களும் நபி அவர்கள் சொன்னார்கள். அதே சஹாபி, அன்சாரி சஹாபி தான் வந்தார். இப்ப அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யோசனை, இவரிடத்துல என்ன விசேஷமான அமல் இருக்குது? ஏன் நபி அவர்கள் இவரை பார்த்து சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள்? அவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக செல்கின்றார். 3 நாள் தங்கி பார்க்கிறார். விசேஷமான எந்த ஒரு அமலையும் இவர் பார்க்கல. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப இவர் கேட்கிறார், நான் விசேஷமான உங்களை நபி அவர்கள் 3 தடவை சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள், ஆனா விசேஷமான எந்த ஒரு அமலையும் காணலையே, ஏன் நபி அவர்கள் உங்களை சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள்? சொன்னார்கள், மா ஹுவ இல்லா மா ரஅய்த், நீங்க பார்த்த ஒன்றைதான் நான் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன், விசேஷமான எந்த ஒரு அமலும் கிடையாது. கைர அன்னி லா அஜிது ஃபீ நஃப்ஸி அலா அஹதின் மினல் முஸ்லிமீன கிஷ்ஷன், ஆனால் என்னுடைய உள்ளத்துல எந்த ஒரு மனிதனை பற்றியும் குரோதம் கிடையாது, யாரை பற்றியும் நான் தப்பெண்ணம் வச்சது கிடையாது, யாரை பற்றியும் நான் பொறாமப்படுறது கிடையாது. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் என்று நான் யோசிக்கக்கூடியவன். வலா அஹ்சுதுஹு அலா மா அஅதாஹுல்லாஹு இய்யாஹு, எந்த ஒரு மனிதனை பற்றியும் நான் குரோதம் அதே போன்று பொறாமப்படுறது கிடையாது. இதனால தான் நபி அவர்கள் என்னை சுவர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார். விசேஷமாக நான் இவ்வளவு நின்று வணங்க கூடியவர், நான் இவ்வளவு ஜகாத் கொடுத்திருக்கிறேன், இதை சொல்லல, யாரை பற்றியும் தப்பெண்ணம் எனக்கு கிடையாது. இதனால நபி அவர்கள் அந்த சஹாபி, அன்சாரி சஹாபிக்கு சுவர்க்கவாதி என்று உலகத்துல சர்டிபிகேட் கொடுத்தார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை கொண்டு பொருந்திக் கொள்வோம். அல்லாஹு தாலா இன்னொரு மனிதனுக்கு அதை விட கூடுதலாக கொடுத்திருக்கிறான் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். இந்த மனிதனை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கிறான். இந்த மனிதனை துன்யாவுடைய விடயமாக இருந்தாலும் ஆஹிராவுடைய விஷயத்துல இபாதத்துல ஒரு மனிதர் நல்லா இபாதத் செய்கிறார், இதுக்கு நாங்க அவரோட போட்டி போடணும், அவரை விட நான் கூடுதலான அமல் செய்யணும். துன்யாவுடைய விடயம் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் அளந்து கொடுத்திருக்கிறான். அந்த அளந்ததை தவிர வேற எந்த ஒன்றும் எங்களுக்கு கிடைக்க போறதில்லை. அவரை பார்த்து பொறாமப்பட்டதனால எங்களுடைய அமல்கள் தான் பாலாகி போகும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போன்ற இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன, எங்களுடைய அமல்களை பாத்திலாக்கக்கூடிய விடயங்கள். எனவே அமல்கள் செய்து கொண்டு போறதோட அந்த அமல்களை பாதுகாக்கிறதுக்குரிய வேலையையும் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். அந்த அமல்களை பாதுகாக்கிறதுக்குரிய முயற்சியை நாங்கள் செய்யணும். அமல்கள் செய்தது மட்டும் போதாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன்ஜா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நலவை கொண்டு வருகின்றாரோ. இந்த இடத்துல தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அமல்களை செஞ்சது மட்டும் போதாது, கியாமத்துடைய நாள் வரைக்கும் அதனை கொண்டு வந்து